வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இது மூன்றோடைய இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் இது. இன்றைக்கே எந்த அளவுக்கு ரேலி கொடுத்துருக்காங்கன்னா, நாளைக்கு எக்ஸ்பைரி டே எந்த அளவுக்கு பெரிய ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு நாளைக்கு பெரிய டார்கெட்டை வைக்க போகிறோம், அந்த டார்கெட்டு நமக்கு எந்த அளவுக்கு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி இந்த வீடியோக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு உண்டான வீடியோ இல்லை, நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன இவ்வளவு மூச்சடக்கி பேசிட்டு இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலைமை அவ்வளவு மோசமாக உள்ளது. ஸோ வீடியோக்குள்ளே போவோம், தொடர்ந்து தெளிவாக பேசுவோம். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? நிஃப்டியில் இன்னைக்கு ப்ரிடிக்ஷன் அப்படின்றத விட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ட்டு தான் என்னால் சொல்லிக்க முடியும். ஸோ நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நாளைக்கு நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றத ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டேட்டா எனக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? ப்ரீவியஸாக என்னப்பா டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸாக ரேலி எங்கெங்கே ஆயிருக்கு அப்படின்ட்டு அனாலிசிஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு பெரிய டிப்புக்கு பிறகு ஒரு ரேலி எடுத்திருக்கு. ஸோ இந்த ரேலி அப்படின்றது கண்டினியூவாக அப்சைடு போகிறாங்க. அதற்கு அடுத்த நாள் என்ன நடக்குது அதுதான் மேட்ரு. நமக்கு ரேலி டே முடிஞ்சிருச்சு. ரேலிக்கு அடுத்த நாள் ஒரு சைட்வேஸ். சரிங்களா? அடுத்து ஒரு ரேலி, ரேலிக்கு அடுத்த நாள் ஒரு சைட்வேஸ், ரேலிக்கு அடுத்த 2 நாட்களும் ஒரு சைட்வேஸ். ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் திங்கட்கிழமை ப்ரிடிக்ஷன் வீடியோ, அதாவது ஞாயிற்றுக்கிழமை போடப்பட்ட திங்கட்கிழமைக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ இங்கே மார்க்கெட் ஒரு ஹையை ரீச் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அங்கே மார்க்கெட்டில் ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது லோவாக இருக்குது. ஸோ இங்கே பையர்ஸ் அப்படின்றவங்க தங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை குறைவாக காமிக்கிறாங்க. ஸோ எங்கே அதிகமாக காமிக்கிறாங்க, ஒரு டிப்பு மார்க்கெட்டில் ஒரு டிப்பு கிடைச்சா போதும் உடனே பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு டிப்பு கிடைச்சா போதும் உடனே பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ நாளைக்கு என்னுடைய பிளான் என்னவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீ என்ன பண்ணுற, ஒரு ரேலி கொடுக்குற, ரேலி கொடுத்ததுக்கு பிறகு ஒரு சைட்வேஸ் கொடுக்குற, சைட்வேஸ் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு டிப்பு கொடுக்குற, டிப்பு கொடுத்ததுக்கு பிறகு தான் ஒரு ரேலி கொடுக்குற. அப்போது உன்னுடைய மூமெண்ட்டே இது மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே, நீங்கள் ஒரு அனாலிசிஸ்ட்டாக இருந்துட்டு ஒரு யூடியூபராக இருந்துட்டு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்கள் வியாபாரம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு நிறைய நினைக்கலாம். பட் உண்மையை தான் சொல்லணும். சரிங்களா? எனக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் சொல்லணும். எனக்கு என்ன தெரியலையோ அதை நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ நான் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் நடக்கும். ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் நடக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை, நான் நாளைக்கு ட்ரேட் பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதுவுமே பண்ண முடியாது. மார்க்கெட் உங்களை கவனித்துக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருந்துச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸையும் ஒரு சப்போர்ட்டையும் கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு வைங்களேன். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு இங்கே எதிரிகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் 2 இருக்குது. சரிங்களா? ஒன்று வொலட்டைல், இன்னொன்று டிகே. சரிங்களா? வொலட்டைல் அப்படின்றது அதிகமாக இருக்கும், டிகே சொல்லவே தேவையில்ல, நாளைக்கு எக்ஸ்பைரி டே இருந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இது 2ம் சேர்ந்து ஒரு நேரோ ஜோனுக்குள்ளே நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆப்ஷன் பையரால் தப்பி பிழைக்கவே முடியாது, ஒரே அடியாக போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நேரோ ரேஞ்ச் உருவாகிற பட்சத்தில் நான் ட்ரேட் பண்ண போகிறதே கிடையாது. மார்க்கெட் என்ன தான் நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம். ஏன் நாளைக்கு ஒரு நாளோட மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட போகிறாங்களா, அது கிடையாது இல்லையா? ஸோ அதனால் நாளைக்கு அப்படியே ஃப்ரீயாக இருக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போது என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். இன்கேஸ் ஒரு கேப் அப்பாக உருவாகுது, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பேட்டர்ன்கள் உருவாகி பேட்டர்னில் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் சைட் போக போகிறேன். சரிங்களா? இதுதான் சிம்பிளாக என்னுடைய ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் எந்த அளவுக்கு போக போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நான் சொல்கிறேன். 22,500 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் ஆல் டைம் ஹையை செட் பண்ணிட்டு முடிஞ்சிட்டாங்க. 22,433 அப்படின்றது நமக்கு ஒரு பேட்டர்னை உருவாக்கி விட்டு பிரேக் அவுட் நடக்கும். ஒரு பேட்டர்னை உருவாக்கி விட்டு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா ஃபர்தராக அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண முடியும். 22,400 ஃபஸ்ட் டார்கெட், 22,390 அப்படின்றது 2வது டார்கெட். 22,390 அப்படின்ற லெவலுக்கு பிலோவாக போச்சுன்னா நான் ட்ரேடிங்கை நிறுத்திக்க போகிறேன்.
சரிங்களா. 22,360 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். 22,360 அப்படின்ற புள்ளியில் ரிவர்சல் பேட்டர்ன் திரும்பவும் உருவாகிச்சு அப்படின்னா, எப்படி ப்ரீவியஸ் மார்க்கெட்லாம் நமக்கு பேட்டர்ன் உருவாகி நம்மளை காப்பாற்றி விட்டதோ அதே போல் இந்த மார்க்கெட்லேயும் இங்கே நமக்கு பேட்டர்ன் உருவாக்கி நம்மளை காப்பாற்றுச்சு அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை கொடுக்கும். சரிங்களா. நான் இந்த ஜோனில் மட்டும்தான் ட்ரெண்டை வந்து எதிர்பார்க்குறேன். அதற்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் கொடுக்குறேன். சரிங்களா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சின்ன சின்ன டவுன்ஸை மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பெரிய ரேலி இருக்கக்கூடிய டவுன்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்போ 22,328லையும் மார்க்கெட்டால் நிலைக்க முடியலையோ அதற்கு பிறகு தான் வந்து டவுன் சைடில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதற்கு பிறகு மார்க்கெட் குறைந்தபட்சம் வந்து 22,250 22,220 இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான். நேராக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. பேட்டர்ன்ஸ் உருவாச்சுன்னா ட்ரேட் பண்ண போகிறேன். ஒரு டிப்பு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே சான்ஸை யூஸ் பண்ணி கால் ஆப்ஷன் சைட் போக போகிறேன். இதுதான் என்னுடைய பிளான். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா. பேங்க் நிஃப்டியில் எனக்கு என்ன பிளான் இருக்குது அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து பயன்படுத்த போகிறேன். ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். போய் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாகவே வந்து புரிஞ்சிடும். அப்போது பேங்க் நிஃப்டியில் எனக்கு வந்து என்ன பிளான் வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 47,885 48,158 சாரி 48,200 வரைக்குமே நான் வந்து என்ட்ரி எதுவுமே எடுக்க போகிறது வந்து கிடையாது. இந்த ஜோனில் எல்லாம் உருவாகக்கூடிய வால்யூமும் பேட்டர்னும் அதை எப்படி வந்து திசை திருப்பமோ திருப்பட்டும். சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாகவே 50% இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருந்து புட் ஆப்ஷன் சைடு நான் எப்போ வந்து போக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 47,717 அப்படின்ற புள்ளி பிரேக் டவுன் நடந்தால் மட்டுமே பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும். ஒரு 15-30 நிமிடங்கள் இங்கே வந்து நமக்கு வந்து டவுன் சைடில் போகும்படி சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக டவுன் சைட் போக போகிறோம். 47,717 47,450 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா. சரி, ஓகே. ஸோ இந்த ஜோனில் வேறு என்ன நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,200 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். 48,200 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் போய் தொட்டு விட்டு அங்கே பேட்டர்ன்களை உருவாக்குது அப்படின்னா டவுன் சைடில் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. டார்கெட் என்ன 47,990. 47,990 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 47,885. இங்கவும் சொல்கிறேன் ஒரு ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இப்படியே வந்து ஒரு ஜோனுக்குள்ளேயே இருந்துட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் பையரால் பிழைக்க முடியாது. சரிங்களா. ஸோ அதனால் அப்படி ஒரு என்ட்ரி இருக்குது, அப்படி நமக்கு வந்து ஒரு ஜோன் வந்து உருவாக்கிருச்சு, ஒரு சப்ளை டிமாண்டை உருவாக்கியிருக்கு, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கிருச்சு அப்படின்ற பட்சத்தில் ட்ரேட் வந்து பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் தான் உருவாகும், அந்த பேட்டர்ன் தான் உருவாகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் நீங்கள் கால் சைடு எடுத்திருக்கீங்க அப்படின்னு வைங்களேன், உருவாகிற அனைத்து கேண்டிலும் கால் சைடு தான் போகிற மாதிரி தெரியும். நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா உருவாகிற அனைத்து பேட்டர்னும் உங்களுக்கு புட் ஆப்ஷனுக்கு தான் வழி காமிக்கும். இதுதான் மார்க்கெட்டோடைய சிம்பிள் சைக்காலஜி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். சரிங்களா. இன்கேஸ் 48,200 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ இந்த லெவலுக்கு மேலேயும் நிரூபிக்கணும். 48,200 அப்படின்ற புள்ளிக்கு மேலே வால்யூத்தோட மார்க்கெட் எந்தவித ரிவர்சல் பேட்டர்னையும் ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா நான் வந்து என்ட்ரி எடுத்துக்க போகிறேன். 48,200 48,400 ஃபஸ்ட் டார்கெட். 48,400க்கு பிறகு 48,600 அதிகபட்சமாக போகலாம். சரிங்களா. அடுத்து நம்ம சென்செக்ஸ் பார்க்க போகிறோம். சென்செக்ஸ்லையும் இதே பிரச்சனை தான். மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அடுத்து ஒரு சைட்வேஸ் நடப்பதற்கு, ஒரு மொமெண்டம் இல்லாத மார்க்கெட்டாக நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆல் டைம் ஹையை ப்ரீவியஸாக பிரேக் அவுட் பண்ணும்போது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஞாயிற்றுக்கிழமை ப்ரெடிக்ஷன் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ விருப்பப்படுறவங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கமாக வந்து தெரியும். சரிங்களா. என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ சென்செக்ஸில் எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டே லோவிலிருந்து டே ஹை வரை ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 73,955 அப்படின்ற புள்ளியை பேட்டர்ன் உருவாக்கி விட்டு பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்சமாக 73,835 வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். 73,835 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதற்கு மேலே ட்ரேட் வந்து நான் பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? 50% அப்படின்ற ஜோனுக்குள்ளே எல்லோ ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துட்டாங்க அப்படின்னாவே அங்கே இருந்து வந்து ரிவர்சல் நடக்கலாம். என்ன காரணம்? மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து கொடுத்துருக்கு. ரேலி முடிஞ்சு 50% ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. இங்கே பேட்டர்ன் உருவாகிருச்சுன்னா திரும்ப ஒரு அப்சைட் மொமெண்டம் கிடைப்பதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். இது எல்லா இன்டெக்ஸுக்குமே வந்து பொருந்தும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து மார்க்கெட் ஒரு விதமான பேட்டர்னை வந்து உருவாக்குது. இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிச்சு அப்படின்னா ரிவர்சல் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி கடந்த சில நாட்களாக பேட்டர்ன் நம்மளை வந்து பாதுகாத்து நல்ல ஒரு ரேலியை வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ப்ரீவியஸாக நிஃப்டியிலே ஆகட்டும், சென்செக்ஸில் ஆகட்டும், ஒரு டபிள்யூ பேட்டர்னாக இருக்கட்டும், இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கட்டும், இந்த மாதிரி பேட்டர்னை உருவாக்கிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து அப்சைட் போகுது. ஸோ அந்த மாதிரி நல்ல பிள்ளையாக வந்து மார்க்கெட் நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் கொடுக்குறப்போ யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லதொரு வாய்ப்பாக வந்து இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்பாக வந்து ஓப்பன் ஆகுதுனாலும் சேம் அதே கதை தான். சரிங்களா? ஏதாவது பேட்டர்னை வந்து உருவாக்குச்சு அப்படின்னா மட்டும் புட் ஆப்ஷன் சைட் போக போகிறேன். நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களும் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்து நான் வந்து பேசுகிறேன். லைவ் மார்க்கெட்டில் இதெல்லாம் மேபி வந்து சேஞ்சஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எக்ஸ்பைரி டே விரும்பிகள் ரொம்ப அதிக பேர் இருக்கீங்க. சரிங்களா? அவங்க என்னதான் சொன்னாலும் எக்ஸ்பைரி டேவில் மட்டும்தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது திங்கட்கிழமை மிட் கேப், செவ்வாய்க்கிழமை ஃபின் நிஃப்டி, புதன்கிழமை பேங்க் நிஃப்டி, வியாழக்கிழமை நிஃப்டி, வெள்ளிக்கிழமை சென்செக்ஸ். இது 5 நாளைக்கும் 5 இண்டெக்ஸ்லேயும் அவங்க மாறி 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 ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரி எக்ஸ்பைரி டேவில் எக்ஸ்பைரி நடக்கக்கூடிய இன்டெக்ஸில் தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் அப்படி நான் பார்த்தவங்கள நான் எடுத்துக்கிட்ட புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் அந்த எக்ஸ்பைரி அப்படின்றது ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும், நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கும், 0 to ஹீரோ பண்ணலாம், இந்த மாதிரி எண்ணத்தோட தான் வந்து என்ட்ரி எடுக்கிறாங்க. பட் நிறைய நேரங்களில் ஹீரோவாக இருக்கிறவங்களையெல்லாம் ஜீரோவாக மார்க்கெட் வந்து மாற்றிடுது. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் ஆப்ஷனில் நாளைக்கு கை வைக்கும்போது யோசிங்க. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு முடிவெடுங்க. நல்லதொரு என்ட்ரி எடுக்கிறோமா, நல்ல ஒரு ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து இருக்கா, நம்மளால் ஒரு பர்ஃபெக்டான மார்க்கெட்டை வந்து பார்க்க முடியுதா, உங்களால் எப்படி முடியுது, உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுதா, ஓகே அந்த பேட்டர்ன் மார்க்கெட் கொடுத்தா என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸ் அடிக்குதா, ஸ்டாப் லாஸ் தானே ஹிட் ஆக போகுது, வேறு என்ன லாஸ் ஆகிற போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுபோல் மார்க்கெட்டை தனித்துவமாக வந்து பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் கொடுக்குற கல்வி, நான் கொடுக்குற எஜுகேஷன் உங்களை வேற ஒரு பாதைக்கு, வேற ஒரு பரிணாமத்துக்கு நிச்சயமாக கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். நேற்று நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப நல்லாவே அதை வந்து புரிய வச்சுது. லைக் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லீவ் அப்படின்றதுனால, மகா சிவராத்திரியை முன்னிட்டு லீவ் அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் நாளைக்கே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஒரு லாங்கான வீக்கெண்டாக இருக்க போகுது. இந்த லாங்கான வீக்கெண்டை சிறப்பாக கொண்டாடுங்க. வலியது வாழும். நன்றி.